கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலை இனிய வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னொரு சினிமா சேனல். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நேத்தி நம்ம எல்லாராலும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஹிப்ஹாப் தமிழாவுடைய கடைசி உலகப் போர் அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்தது. அந்த ட்ரெய்லர் ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சுன்னே சொல்லலாம். ஹிப்ஹாப் தமிழா அவர்கள் கடந்து வந்த பாதையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹிப்ஹாப் தமிழா கோயம்புத்தூர்ல பிறக்கிறாரு. அவருடைய இனிஷியல் ஸ்டேஜ்ல அனிருத் அவங்களுடைய கொலாப்ல இருக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் நிறைய மியூசிக் ஆல்பம் பண்றாரு. அந்த மியூசிக் ஆல்பம் தான் வாடி புள்ள வாடியா இருக்கட்டும், கிளப்ல மப்புல இது மாதிரி பாடல்கள் எல்லாம் ஹிப்ஹாப் தமிழாக்கு ஒரு மிகப்பெரிய பேர் எடுத்து தந்ததுன்னே சொல்லலாம். அனிருத்தோட ஹிப்ஹாப் தமிழா வணக்கம் சென்னையில சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த பாடல்களா இருக்கட்டும், கத்தியில பக்கங்கள் வந்து முத்தங்கள் தா அந்த பாடலா இருக்கட்டும், எதிர் நீச்சல்ல ஒரு ரேப் பாட்டா இருக்கட்டும், அவரு முதல்ல மியூசிக் டைரக்டர் ஆன திரைப்படம் ஆம்பல. இந்த படத்தினுடைய இயக்குனர் சுந்தர்சி அவர்கள். இந்த இயக்குனர் சுந்தர்சி அவங்க தான் ஹிப்ஹாப் தமிழாவை ஒரு டைரக்டர் ஆக்கி அழகு பார்க்கிறாரு. அந்த படத்துக்கு ப்ரொடியூஸும் செய்யறாரு. அந்த படம் தான் மீசைய முறுக்கு. ஹிப்ஹாப் தமிழா நிறைய படங்கள் தொடர்ந்து நடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நட்பை துணையா இருக்கட்டும், நான் சிரித்தாலா இருக்கட்டும், சிவகுமார் சபதமா இருக்கட்டும், அன்பறிவா இருக்கட்டும், வீரனா இருக்கட்டும், பிடி சாரா இருக்கட்டும், கடைசி உலக போரா இருக்கட்டும், இது மாதிரி படங்கள் தொடர்ந்து ஹீரோவா நடிச்சுக்கிட்டு வராங்க. இதுல மீசிய முறுக்குல டைரக்ட் பண்ணி ஹீரோவா நடிச்சாங்க. கடைசி உலக போர் படத்திலையும் டைரக்ட் பண்ணி ஹீரோவா நடிச்சாங்க. சிவகுமார் சபதம் படத்துல டைரக்டும் பண்ணாங்க, ப்ரொடியூஸும் பண்ணாங்க. இப்ப கடைசி உலக போர்ல ப்ரொடியூஸும் பண்றாங்க. ஹிப்ஹாப் தமிழா அடுத்த திரைப்படமா அவர் ஹீரோவா நடிக்க போற திரைப்படத்தை அவருடைய ஏடி பரதன் அவர்கள் டைரக்ட் பண்றாங்க. ஹிப்ஹாப் தமிழா அவர்கள் ஒரு இயக்குனரா மட்டும் இல்லாம ஒரு இசையமைப்பாளர் மட்டும் இல்லாம நிறைய டாக்குமெண்ட்ரி பிலிமும் எடுத்திருக்காங்க. அவர் எடுத்த டாக்குமெண்ட்ரி பிலிமுடைய பேரு தமிழி மற்றும் தி வீரன் ஆகும். ஹிப்ஹாப் தமிழா படம் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவருடைய பாட்டு உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்னு சொல்லுங்க. தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்களை பார்க்க இன்னொரு சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.